விவசாயி, மெக்கானிக், இன்ஜினியர், இப்படி அப்பாக்கள் யாரா இருந்தாலும் அவங்க கனவெல்லாம் அவங்க பசங்களுக்கு ஒரு பெஸ்ட் காலேஜ். AAA College of Engineering and Technology, Sivakasi. Counseling code 4680. 21st rank in Anna University, National Board of Accreditation, NAC with A grade ISO certified institution, best engineering college in Virudhunagar district. எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி செய்தியாளர்களிடம் பேசி வருகிறார். பல கட்சிகள் ஆட்சி செய்திருக்கின்றன. சுமார் 73 ஆண்டு கால ஆட்சியில் வாங்கிய கடன் சுமார் 5,18,000 கோடி. திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சி பொறுப்பேற்று 4 ஆண்டுகளில் வாங்கிய கடன் 4,52,000 கோடி. அதை அவர்கள் எந்த இடத்திலும் குறிப்பிடவில்லை. திராவிட முன்னேற்ற கழகம் தேர்தல் நேரத்திலே திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தேர்தல் அறிக்கையிலே குறிப்பிட்டார்கள், திமுக ஆட்சிக்கு வந்தவுடன் கடனை படிப்படியாக குறைக்கப்படும், வருவாய் படிப்படியாக உயர்த்தப்படும் என்ற கருத்தை எல்லாம் தெரிவித்து இதற்காக நிதி மேலாண்மை குழு ஒன்று அமைக்கப்பட்டு அந்த குழுவிலே நிபுணர்கள் எல்லாம் இடம்பெறச் செய்து நிதி மேலாண்மை சரி செய்யப்படும் என்ற ஒரு கருத்தை அவர்கள் தேர்தல் அறிக்கையின் வாயிலாக வெளியிட்டார்கள். ஆட்சி பொறுப்பேற்ற பிறகு நிதி மேலாண்மை குழு அமைக்கப்பட்டது. அந்த குழுவில் நிபுணர்களும் இடம்பெற்றார்கள். ஆனால் அந்த நிபுணர்கள் பொறுப்பேற்ற பிறகு இந்த 4 ஆண்டு காலத்தில் என்ன அறிக்கை அரசுக்கு தாக்கல் செய்திருக்கிறார்கள், நிதி மேலாண்மை சம்பந்தமாக அவருடைய அறிக்கையின்படி இந்த அரசு என்ன நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கிறது, இதனால் கடன் குறைந்திருக்கின்றதா என்ற செய்தி எதுவும் இல்லை. அதோடு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பாக இது குறித்து வெள்ளை அறிக்கை வெளியிட வேண்டும் என்று நாங்கள் கேட்டபோதும் அதற்கும் இதுவரை இந்த அரசிடம் எவ்வித பதிலும் வரவில்லை, எவ்வித வெள்ளை அறிக்கையும் வெளியிடப்படவில்லை. ஆனால் இந்த நிதி மேலாண்மை குழு அமைத்த பிறகுதான் கிட்டத்தட்ட 4 லட்சம் கோடி கடன் வாங்கியிருக்கிறாங்க. இதுதான் இந்த குழு அமைக்கப்பட்ட இந்த அரசுடைய சாதனையாக பார்க்கப்படுகிறது. அதோடு ஒரு விவரத்தை இந்த நேரத்தில் சொல்ல கடமைப்பட்டிருக்கின்றேன். நான் ஏற்கனவே சொன்ன கருத்து தான், இருந்தாலும் அதை மீண்டும் ஒரு முறை ஊடகத்தின் வாயிலாக மக்களுக்கு தெரியப்படுத்திக் கொள்கின்றேன். பெட்ரோல் மதுபான விற்பனை மூலமாக 25-26ஆம் ஆண்டு 1,63,930 கோடி வருவாய் வந்துள்ளது. இது 2020-21 விட சுமார் 81,411 கோடி ரூபாய் அதிகமாக இருக்கு. அதோட ஜிஎஸ்டி, பத்திரப்பதிவு, எக்ஸைஸ், கலால் வரி, வாகன வரி, இப்படி மாநில அரசாங்கத்தினுடைய வரியிலிருந்து வந்த வருவாய் சுமார் 1,01,000 கோடி 2020-21 விட 2025-26 கூடுதலாக கிடைக்கும் என்று அறிவிக்கப்பட்டிருக்கின்றது. அதோடு மைய அரசின் வரி பகிர்வு அதில் 33,000 கோடி கூடுதலாக வருது. அதாவது 2020-21 அதிமுக ஆட்சியை விட 2025-26 திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில் கூடுதலாக 33,000 கோடி மத்திய அரசுடைய வரி பகிர்வு கிடைக்கும் என்று சொல்லியிருக்கிறார்கள். இதையெல்லாம் நீங்கள் ரெண்டும் இணைத்து பார்க்கின்ற பொழுது 1,34,000 கோடி கிடைக்கின்றது. மாநில அரசு வருவாயிலிருந்தும் மத்திய அரசுடைய வரி பகிர்விலிருந்தும் ரெண்டையும் கணக்கிட்டார் சுமார் 1,34,000 கோடி அரசுக்கு கிடைக்கின்றது. இதுல கடன் 1,05,000 கோடி வாங்குவதா திட்டமிட்டிருக்கிறாங்க. இரண்டையும் சேர்க்கப்பட்டால் 2,39,000 கோடி இருக்குது. இதுல மூலதன செலவுன்னு பார்க்கும்போது வெறும் 57,000 கோடி தான் மூலதனம் செய்வதாக எதிர்பார்க்கப்படுகிறது. அது ஆண்டு முடிந்த பிறகுதான் எவ்வளவு செலவழிப்பான்னு தெரியும். ஆனால் இந்த அரசாங்கம் கணித்தது இந்த ஆண்டு 57,000 கோடி மூலதன செலவு செய்யப்படும் என்று சொல்லியிருக்கிறாங்க. அதை
கழிச்சா 1,82,000 கோடி. இந்த 1,82,000 கோடியில இன்றைய தினம் சொன்னார் நிதியமைச்சர் அவர்கள் உரிமை தொகை கொடுப்பதாக சொன்னார் பெண்களுக்கு. அதில் ஒரு 14,000 கோடியில நிதி வளம் 1,68. இந்த 1,68,000 கோடி கடன், வருவாய் வரவு ரெண்டு 1,68,000 கோடி இருக்குது மீதி. இதுல என்ன ஒரு புதிய பெரிய திட்டத்தை கொண்டாந்துருக்காங்க இந்த அரசு? எதுவுமே தெரியல. எல்லாம் மூடி மறைச்சு ஏதாவது புள்ளி வரத்து சொல்லி மக்களை ஏமாற்றிக்கிட்ட அரசாகத்தான் பார்க்கப்படுகிறது. கடன் மேல் கடன் வாங்கி இன்றைக்கு தமிழ்நாட்டு மக்கள் மீது மிகப்பெரிய கடனை சுமத்தியதுதான் இந்த ஆட்சியினுடைய சாதனை. அதோட பசு வீடுகளை பத்தி சொன்னார். 25% வீடுகள் கட்டாமல் விட்டுட்டு போயிட்டாங்க. எல்லோருக்கும் தெரியும் கொரோனா காலம் 2019-20 கடைசியில 2020 கொரோனா காலம். அதனால அந்த பணிகள் முழுமையா நிறைவேறப்படல ஒழிய அதற்கு முந்தி அம்மா இருக்கின்ற பொழுது 3 லட்சம் வீடுகள் கட்டப்பட்டன. 11 16 வரைக்கும் 3 லட்சம் வீடுகள் பசு வீடு கட்டி கொடுத்தோம். பிறகு 2016 அம்மா 60,000 வீடுகள் அறிவிச்சாங்க. அப்புறம் நான் முதலமைச்சரான பிறகு வருஷத்துக்கு 20,000 சொன்னேன், 40,000. அதுல 1 லட்சம் வீடு தான். அதுலதான் 20% நிலுவையாக இருந்தது. அந்த நிலுவை கூட கொரோனா இருந்த காலத்தினால் அந்த பணி தடைபட்டதை ஒழிய அரசின் எத்தனை போக்கினால் அல்ல என்பதையும் இந்த நேரத்தில் சுட்டிக்காட்டுறேன். அதோட எவ்வளவு புள்ளி வரும் சொன்னார், தொழிற்சாலைகள் பற்றியெல்லாம் சொன்னார். ஆனா இவருடைய ஆட்சி ஏற்பட்ட பிறகு மின்கட்டண உயர்வு, மூலப்பொருட்களுடைய விலை உயர்வு, இதையெல்லாம் அதோட இந்த உற்பத்தி செய்யப்பட்ட பொருளை சந்தைப்படுத்த முடியல. இதனால சிறு குறு தொழில்கள் சுமார் 10,000 தொழில்கள் மூடப்பட்டிருக்கின்றன. இதனால பல பேருக்கு வேலை வாய்ப்பு தான் இழந்திருக்கிறாங்க. இந்த மின்கட்டண உயர்வுனால இங்க வர வேண்டிய சிறு குறு தொழில் அண்டை மாநிலத்துக்கு போயிட்டு இருக்குது. இதுதான் நிலைமை. அதோட நாங்க கூட கேட்டோம், இந்த ஆட்சி ஏற்பட்ட பிறகு எப்ப பார்த்தாலும் புதிய தொழிற்சாலை வந்திருக்குது, இன்றைக்கு வேலைவாய்ப்பு பெருகுது, பொருளாதாரம் அதிகமாகும் சொல்லிட்டு இருக்காங்க. நாங்க கேட்கிறோம், திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சி வந்த பிறகு இன்றைக்கு தொழில் முதலீட்டாளர் மாநாடு நடத்துனீங்க, எவ்வளவு தொழில் வந்திருக்குது, எவ்வளவு முதலீடு செஞ்சிருக்கிறாங்க, அந்த தொழிற்சாலையுடைய நிலைமை என்ன, இல்ல முடிஞ்சு எவ்வளவு பேருக்கு வேலை கிடைச்சிருக்கு, அதெல்லாம் வெள்ளை அறிக்கை விடுன்னு கேட்டோம். இது வரைக்கும் எந்த பதிலும் அரசாங்கத்திடம் இல்ல. அத்தனையுமே ஒரு டிராமா மாதிரி தான் இருக்குது. அத்தனையும் ஒரு பொய் செய்தி வெளியிட்டு மக்களை ஏமாற்றுகின்ற அரசாகத்தான் இந்த ஸ்டாலின் மாடல் அரசு இருக்குது. இதோட ஸ்பெயின் நாட்டுக்கு போனார். இன்றைக்கு புதிய தொழிற்சாலை அமைக்க சொல்லி புரிந்துணர்வு ஒப்பந்தம் போட்டார். யாரை கூப்பிட்டு? தமிழ்நாட்டு தொழிலதிபர்கள் அழைத்து ஸ்பெயின்ல ஒப்பந்தம் போட்ட முதலமைச்சர் தான் இன்றைய முதலமைச்சர். இன்னொன்னு சொன்னார், கணக்கு பத்தி நிதியமைச்சர் சொன்னார். ஏன்னா கணக்கு தானே அவருடைய முக்கிய பங்கு. பட்ஜெட்ல கணக்கு தானே முக்கியம். ஆகவே பட்ஜெட் கணக்கை சரியா செயல்படுத்துங்க. எங்க கணக்கு நாங்க பாத்துக்கிறோம். எங்க கணக்கு நாங்க எப்படி பார்ப்போம் எங்களுக்கு தெரியும். அதோட ஆடு நனைகிறது என்று ஓனாய் அழுதுதான். எங்கள் மீது நீங்கள் கரிசனம் காட்ட தேவையில்லை. புரியுதுங்களா? எங்கள் கணக்கை நாங்க பார்த்துக்கிறோம். அது எப்படி பார்க்கணும் எங்களுக்கு தெரியும். அதோட நீங்க எப்படியெல்லாம் கடந்த காலத்தில் இருந்தது என்று சற்று எண்ணி பார்க்க வேண்டும். அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்த வரைக்கும் கொள்கை என்பது வேறு, கூட்டணி என்பது வேறு. ரெண்டையும் பொருத்தி பார்க்க கூடாது. நான் ஏற்கனவே பல முறை தொலைக்காட்சியின் வாயிலாகவும் சரி, பத்திரிகையின் வாயிலாகவும் சரி, என்னுடைய அறிக்கையின் சார்பாக தெளிவுபடுத்தியிருக்கின்றேன். கூட்டணி என்பது தேர்தல் வருகின்ற பொழுது வாக்குகள்லாம் ஒன்றாக சேர்ந்து எதிரிகளை வீழ்த்துவதற்காக கூட்டணி அமைப்பது. கொள்கை என்பது அது நிரந்தரமானது. கூட்டணி அப்படி இல்லை, ஒவ்வொரு முறையும் மாறி மாறி இருக்கும். எங்க கட்சி அண்ணா திமுக கூட்டணி வச்சதீங்க, இப்ப திமுகவில் இடம்பெற்றிருக்கிறாங்க. திமுக இடம்பெற்றிருக்கின்ற கூட்டணி அங்கமிக்கின்ற கட்சியெல்லாம் எங்களோட கூட்டணி போட்டு தேர்தல் நின்றுக்கிறாங்க. இதுதான் நிலைமை. கொள்கை வேற, கூட்டணி வேற. இது எங்களுடைய நிலைமை. திமுக அப்படி இல்ல. அடிக்கடி முதலமைச்சர் சொல்றாரு, எங்க கொள்கையோட ஒத்த கொள்கையுடைய கட்சி தான்ங்கிறாரு. அப்படின்னா ஒரே கட்சியா இருந்துக்கலாம், அது தனித்தனி கட்சியா இருக்க வேண்டிய அவசியமே இல்லை. இது நிலைமை. அதோட
நீங்க பாத்தீங்கன்னா திராவிட முன்னேற்ற கழகம் கூட்டணி பத்தி சொல்லிட்டு இருக்கார். மேல் மாடியில் அறிவாலயத்தின் மேல் மாடியில் சிபி விசாரணை நடந்துட்டு இருக்குது. கீழ் மாடியில் காங்கிரஸோட கூட்டணி பேசிட்டு இருக்காங்க. இது அவருடைய நிலைமை. அதிமுக ஒருபோதும் தன்மானத்தை இழக்காது. அது தலைவர் காலத்திலும் சரி, அம்மா காலத்திலும் சரி, எங்களுக்கு வேணா வேணும், வேண்டானா வேண்டாம். அதே போல தமிழ்நாட்டு மக்கள் பாதிக்கக்கூடிய எந்த ஒரு திட்டமா இருந்தாலும் அதை எதிர்ப்பதிலே முதன்மையாக இருப்போம். இன்னைக்கு தான் சொன்ன காவிரி நதிநீர் பிரச்சனை வந்தது. உச்சநீதிமன்றம் அளித்த தீர்ப்பை மத்திய அரசு நடைமுறைப்படுத்த காலதாமதம் செய்த காரணத்தினால் எங்களுடைய நாடாளுமன்றங்கள் கூட்டணியில் அங்க வச்சால் கூட நாங்க எங்களுடைய நாடாளுமன்றங்கள் தமிழ்நாடு விவசாயிகளுடைய நலன் கருதி, தமிழ்நாட்டு மக்களுடைய நலன் கருதி உச்சநீதிமன்ற தீர்ப்பை விரைவாக அமல்படுத்த வேண்டும் என்று தொடர்ந்து 22 நாட்கள் நாடாளுமன்ற அவையை ஒத்திவைக்கின்ற சூழ்நிலை நாங்கள் உருவாக்கணும். நீங்க இப்ப பேசுறீங்கல்ல, கல்விக்கு நிதி கிடைக்கல, 100 நாள் திட்டத்தில் பணிபுரிந்த அந்த தொழிலாளிக்கு நிதி கிடைக்கல சொல்றீங்களா? எங்க அழுத்தம் கொடுக்கணும்? நாடாளுமன்றத்தில் அழுத்தம் கொடுக்கணும். அப்படி ஏதாவது அழுத்தம் கொடுத்திருக்குன்னு சொன்னா எதுவுமே கிடையாது. இதுதான் திமுக நிலை. இன்னொன்னு சொல்றாரு, அதிமுக எங்களுடைய நிலை பொறுத்து தெளிவாக சொல்கிறோம். திராவிட முன்னேற்ற கழக அரசு அகற்றப்பட வேண்டிய அரசு. அதுதான் எங்களுடைய கொள்கை, அதுதான் எங்களுடைய நிலைப்பாடு. மற்றவர்கள்லாம் எங்களுக்கு எதிரியே கிடையாது. எதிரி என்று பார்க்கின்ற பொழுது, கட்சி நீதியாக எதிர்பார்க்கின்ற போது, கட்சி நீதியாக பார்க்கின்ற பொழுது திராவிட முன்னேற்ற கழகம் தான் எங்களுக்கு எதிர்க்கட்சியாக செயல்பட்டுக் கொண்டிருக்கிறது. மக்கள் விரோத ஆட்சி. சட்டப்பேரவைக்கு வெளியே எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி செய்தியாளர்களிடம் பேசியிருக்கிறார். கடந்த 4 ஆண்டுகளில் 4.5 லட்சம் கோடி கடன் வாங்கியுள்ளது திமுக அரசு. கடன் தொடர்பாக எந்த வெள்ளை அறிக்கையும் வெளியிடவில்லை. கடன் வாங்கியதுதான் திமுக அரசின் சாதனை என்று விமர்சனம் செய்திருக்கிறார். மேலும் இன்றைக்கு சட்டப்பேரவையில் அமைச்சர் தங்கம் தென்னரசு பேசியவற்றிற்கு அரசியல் ரீதியாகவும் பதிலளிக்கும் வகையில் பேசியிருக்கிறார். ஆடு நனைகிறதே என்று ஓநாய் கவலைப்பட வேண்டாம், எங்கள் கணக்கை நாங்கள் பார்த்துக் கொள்கிறோம், கூட்டணி வேறு கொள்கை வேறு என்று பேசியிருக்கிறார். தேர்தல் வரும்போது கூட்டணி பற்றி பார்த்துக் கொள்வோம், ஆனால் கொள்கை நிரந்தரமானது என்றும் எடப்பாடி பழனிசாமி செய்தியாளர்கள் மத்தியில் பேசியிருக்கிறார். விவசாயி, மெக்கானிக், இன்ஜினியர், இப்படி அப்பாக்கள் யாரா இருந்தாலும் அவங்க கனவெல்லாம் அவங்க பசங்களுக்கு ஒரு பெஸ்ட் காலேஜ். AAA காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி, சிவகாசி. கவுன்சிலிங் கோட் 4680. 21st rank in Anna University, National Board of Accreditation, NAC with A grade ISO certified institution, best engineering college in Virudhunagar district.